ஃப்ரைடு சிக்கன் கிரேவி. ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். years later. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய சிக்கன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா கிரேவி மாதிரி வரணும்னா நீங்க இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா ஃப்ரைடு சிக்கன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கேதான் இருக்கு லைட்டு. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய சிக்கன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஃப்ரை பண்றதுக்கு சிக்கன் கூட என்ன மிக்ஸ் பண்ணிருக்கோம் நான் சொல்றேன். இதுல வந்து நான் மசால் போட்டு ஊற வச்சிருந்தேன். என்னென்ன மசால்னா உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போடவே இல்லை இதுல. சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, லெமனு, தயிர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. நம்ம இங்க வந்து ஒரு எண்ணெய சூடுபடுத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து போடலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன். இது நல்லா வேகணும். நம்ம வந்து அது வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம கிரேவிக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்ன்றதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம், அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தலைவை பொடுசாக நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா வந்துட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருள்லாம் நான் சும்மா எடுத்து வச்சிருக்கேன். இதுல எனக்கு தேவையான சோம்பு மட்டும்தான். சிக்கனே நல்லா வெந்துருச்சு. அது மாதிரி இது எல்லா சிக்கனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து சிக்கனை வந்து கடலை எண்ணெயில தான் வறுக்கிறோம், அது நல்லது. அதனால நீங்க எண்ணெயா இருக்குங்களா கவலைப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பொண்ணு வந்து ஃப்ரைடு சிக்கன் கிரேவி பண்றா. சூப்பரா பண்றா, வாசமே படு பயங்கரமா இருக்கு. எப்படி செய்யறேன்னு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். நல்லா சூப்பரா செய்யுங்க. இப்போ நீ எதுக்கு வந்தீங்க? எப்படி செய்யறேன்னு பார்க்க வந்தோம். அதெல்லாம் பார்க்க கூடாது. பார்க்க கூடாதா? நாங்க பார்த்து எடுத்து சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கே. சரி, டாடா பாய். பார்,
முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வைப்பா. வந்து சில்லி எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது மாதிரி எல்லாமே சில்லியும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது நாங்கள் வந்து எடுத்துருக்க அளவு வந்து 1 கிலோ. இது நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். கொஞ்சம் சோம்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வெங்காயம் வந்துட்டு இப்போ கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இவ்வளோ போட்டால் போதும். அடுத்து வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இதை எடுத்து ஊற்றிக்கலாம் உள்ள. புரியல. அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இல்லை உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. என்னது? இப்போ வந்துட்டு நல்லா தண்ணியில் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இது லைட்டாக இன்னும் கிரேவி மாதிரி வரும். உங்களுக்கு இப்படியே போகிறதுனால இறக்கிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் மல்லித்தலை சேர்க்கணும். நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. அடுத்து நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தூளாக வெட்டி வச்ச மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்க்குறக்கே சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி வரணுன்னா நீங்கள் இன்னும் நிறையா தண்ணி சேர்த்துக்கோங்க.